அதிமுகவில் விருப்ப மனு பெற கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன், விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரளா மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வேட்பாளர்கள் போட்டியிட விரும்புகின்ற கழக உடன்பிறப்புகள் தங்களுடைய விருப்ப மனுக்களை தலைமை அலுவலகத்தில் 15/12/2025 முதல் 23/12/2025 வரை வழங்கலாம் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி ஏராளமானோர் விருப்ப மனுக்களை கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் கழகத்தின் சார்பில் விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து தருமாறு கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அந்த வகையில் மேலும் 28/12/2025 அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் 31/12/2025 புதன்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புகின்ற கழக உடன்பிறப்புகள் மற்றும் படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் எனவும் அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து மேற்கண்ட காலத்திற்குள் தலைமை கழக அடிப்படையில் வழங்க வேண்டும் என தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை இந்த அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே இன்று 3 மாத காலங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் பொறுத்தவரையுமே தீவிரமான முறையில் தான் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அதிமுக சார்பாக 234 தொகுதியிலுமே போட்டியிட விரும்பக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பொறுத்தவரையுமே விருப்ப மனு பொறுத்தவரையும் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த விருப்ப மனுவானது மீண்டும் கால அவகாசத்தை நீடிக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தனர். அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 3 முதல் 4 வேட்பாளர்கள் தொடர்ந்து விருப்ப மனுவை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் போதுமான அந்த டாக்குமெண்ட், அதாவது அந்த விவரங்களை வழங்குவதற்காக கால அவகாசம் வழங்க வேண்டும் என இதற்கு முன்பாகவே அந்த நிர்வாகிகள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வந்தனர். அந்த வகையில் அந்த கோரிக்கைகளை ஏற்றுதான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பார்த்தோம் என்றால் அடுத்த 3 நாட்கள், அதாவது திங்கள் முதல் ஞாயிறு முதல் புதன்கிழமை வரை இந்த கால அவகாசமானது 4 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 23ஆம் தேதி இந்த கால அவகாசமானது முடிவு பெற்றது. ஆனால் இந்த நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் 4 நாட்கள் விருப்ப மனு அளிப்பதற்கான கால அவகாசமானது அதிமுக சார்பாக வழங்கப்பட்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.